பட்டலந்து என்று சொல்லப்படுவது சிங்கள இளைஞர்களை சித்திரவதை செய்த ஒரு முகாமாக இருக்கிறது. பட்டலந்து விவகாரத்துல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு என்ன தொடர்பு? அவர் ஏன் இதோடு தொடர்படுத்தப்பட்டு பேசப்படுகிறார்? மீண்டும் ஏன் பேசுபொருளாக மாற்றப்பட்டார்? முதல் ரணில் விக்ரமசிங்கவை பார்த்துக் கொள்வோம். அதனூடாக ஏனைய ராஜபக்ஷ குடும்பத்தையும் பார்த்துக் கொள்ளலாம். வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த யுத்த குற்றங்கள் என்கின்ற போது அது இந்த இலக்கையை ஆட்சி செய்து பல்வேறுபட்ட அரசாங்கங்கள்னால இந்த யுத்த குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச அளவில் பேசப்படுகின்ற போது அதுல இருந்து அந்த பொறுப்பு கூறல இருந்து விலகிச் செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த விலகிச் செல்லுகின்ற அந்த நிலையை தற்போது பேசப்படுகின்ற கூடிய ஒரு விடயமான இந்த பட்டலந்து விவகாரம் தொடர்புல அரசாங்கங்களால அவ்வாறு விலகிச் செல்ல முடியாததாக இருக்கிறது. பட்டலந்து என்று சொல்லப்படுவது ஏராளமான சிங்கள இளைஞர்களை வதைத்த ஒரு முகாமாக காணப்படுகிறது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ரணசிங்க பிரேமதாசனுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவங்களில் ஒன்றாக இந்த பட்டலந்து விவகாரம் அமைய பெற்றிருக்கிறது. இப்படியாக பல்வேறுபட்ட ரீதியில கருத்துக்களை குறிப்பிட்டு கூறினாலும் இந்த விவகாரம் மீண்டும் பேசுபொருளாக மாறியிருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலின் போதுதான் இந்த ஒரு விடயம் மீண்டும் பேசுபொருளாக மாறியிருந்தது. அந்த நேர்காணலில் அவர் பல விடயங்களை சொல்லியிருந்த போதிலும் இந்த பட்டலந்து விவகாரம் தொடர்பான விடயம் சொன்னதனூடாகத்தான் பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் பாராளுமன்றத்திற்குள்ளும் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில மிக முக்கியமான அறிக்கை ஒன்றும் தயார் செய்யப்படுகிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா ஊடகத்திற்கு கூறிய அந்த விவகாரம் தொடர்பான, அதாவது பட்டலந்து விவகாரம் தொடர்பான விடயம் பேசுபொருளாக மீண்டும் மாறியிருக்கிறது. இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியும் எழுகின்றது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது எந்த ஒரு அமைச்சு பதவியையோ அல்லது அவர் ஒரு சாதாரணமாக நாடாளுமன்ற உறுப்பினராக கூட இல்லை. இப்படி இருக்கின்ற போது அவருடைய இந்த நேர்காணல் பொதுவாகவே ஒரு நேர்காணல் என்கின்ற போது அது ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்பதான் தயாரிக்கப்படுகிறது. சாதாரணமாக எல்லோரையும் கொண்டு அந்த முக்கியமான ஒரு ஊடகத்துல நேர்காணலை எடுத்து விட முடியாது. அப்படி இருக்கின்ற போது ஒரு தோல்வியுற்ற அரசியல்வாதி அதே சமயத்துல இவ்வாறான திட்டமிடல்கள் ஊடாக கொண்டு வரப்படுகின்ற போது இந்த நேர்காணலுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கக்கூடும் என்கின்ற கருத்துக்களும் பரவலாக அடிபட ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஒரு நிலையில அவர் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் வகிக்கல, நாடாளுமன்ற உறுப்பினரும் இல்லை, அல்லது முக்கியமான எந்த ஒரு விடயத்திலையும் தற்போது இருக்கவில்லை. ஆனாலும் இந்த பொறுப்பு கூற தன்மையில அனுர அரசாங்கம் அவர் மீதான அந்த ஆட்சியாளர்கள் தானே இந்த பொறுப்பு கூறல் தன்மையை வகிக்க வேண்டும். ஆனால் தற்போது எந்த ஒரு பொறுப்பிலையும் இல்லாத, எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லாத முன்னாள் ஜனாதிபதி என்ற ஒரு அடையாளத்தோடு மட்டும் ரணில் விக்ரமசிங்க நேர்காணல் காண்பது என்பது இதற்கு பின்னால அவர்தான் இந்த பொறுப்பு கூறலை சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார் என்றதை சர்வதேச சமூகங்கள், சர்வதேச நாடுகள் காட்டிக்கொள்கின்றனவா என்கின்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கிறது. இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்களை எடுத்து சொல்லலாம். குறிப்பாக இது தொடர்பான ஒரு விடயங்களையும் விமர்சகர்களும் இது தொடர்பாகவும் கேள்விகளை அல்லது இது தொடர்பான விளக்கங்களை கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். இது ஒரு புறம் இருக்கையில் அவர் கூறிய, அதாவது அந்த நிகழ்ச்சியில அல் ஜசீரா ஊடகத்தினால வழங்கப்பட்ட அந்த நேர்காணல்ல குறிப்பாக இந்த பட்டலந்து விவகாரம் மீண்டும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இன்று இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். அந்த வகையில இந்த வதை முகாமில அப்போதைய அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கின்றார். எனவே அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ரீதியில பல்வேறுபட்ட குற்ற செயல்கள், குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கவுடைய தேர்தல் கால பரப்புரைகளின் ஆகட்டும் அல்லது அவர் நீண்ட காலமாகவே அரசியல்ல இருந்த ஒரு முக்கியமான நபராக இருக்கின்றார்.
இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது அவர் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருப்பதுதான் இந்த பட்டலந்து விவகாரம் தொடர்பான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அவர் மீது நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் இந்த காலப்பகுதி, அதாவது 80-90களில் நடைபெற்ற இந்த காலப்பகுதியில் நடைபெற்ற இந்த சித்திரவதை தொடர்புல அவர் மீதான விமர்சனங்கள் ஏராளமாக தேர்தல் காலங்களில் அள்ளி வீசப்படுகிறது. அந்த ஒரு நிலையில மிக முக்கியமான ஒரு குற்றவாளியாக கூட இவர் பார்க்கப்படுவதை வரலாற்று ரீதியாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில அல் ஜசீரா ஊடகத்திற்கு அவர் கொடுத்த நேர்காணல் ஒளிபரப்பப்பட்டதன் பிற்பாடு பல்வேறுபட்ட விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருந்தது. அதிலும் குறிப்பாக 88-90 காலப்பகுதியில் இடம்பெற்ற இந்த குற்ற செயல்கள், அதாவது விசாரணைகள் தொடர்பில் தான் மீண்டும் பேச ஆரம்பித்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த பட்டலந்த அறிக்கை என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கிற போது, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 17 வருட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 1994ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்கின்றார். 88-90களில் இடம்பெற்ற கொலைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் தன்னுடைய ஆட்சியின் போது தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதாக கூறித்தான், தேர்தல் கால பரப்புரைகளில் கூறித்தான் அவர் 1994ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்றார். எனவே 1994ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருகின்ற 1995 செப்டம்பர் 21ஆம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார். அதாவது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஊடாக ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார். இந்த ஆணைக்குழு தான் இந்த பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே 1994ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சில பொறுப்புகளை இந்த ஆணைக்குழுவிடம் கொடுக்கின்றார். அந்த பொறுப்புகளை பார்க்கிற போது அரச உர உற்பத்தி கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான பியகம பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளுக்குள் சட்டவிரோதமான முறையில் இளைஞர்கள் தடுத்து நிறுத்தி சித்திரவதைக்கு உட்படுத்தியவை அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி பொறுப்பு கூற வேண்டியவர்களை அடையாளம் கண்டு பரிந்துரை செய்வதுதான் இந்த ஆணைக்குழுவினுடைய மிக முக்கியமான பொறுப்பு என்று சொல்லி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அந்த ஆணைக்குழுவிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றார். அப்போதைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய டி ஜெயவிக்ரம தலைமையில தான் நியமிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழுவினுடைய உறுப்பினராக மேல் நீதிமன்ற நீதிபதி என்.இ. திசாநாயக்க செயற்பட்டிருக்கின்றார். இந்த விசாரணை குழுவிற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக போலீஸ் அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டதுடன் சட்டமா அதிபர் திணைக்களம் சாட்சிகளை வழிநடத்தி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தற்போதைய உயர் நீதிமன்ற நீதியரசரும் அப்போதைய அரச தரப்பு சட்டத்தரணியுமான யசந்த கோதாகொட மற்றும் தற்போதைய ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய சரத் ஜெயமான ஆகியோரை சட்டமா அதிபர் திணைக்களம் இதற்காக நியமித்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில இந்த ஆணைக்குழுவினுடைய காலமானது 12 சந்தர்ப்பங்கள்ல நீடிக்கப்பட்டிருப்பதுடன் 1998ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கையானது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் கையளித்ததாக கூறப்படுகிறது. இவ்வாறாகத்தான் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் இந்த ஆணைக்குழு அறிக்கை அன்றைய காலத்திலேயே சமர்ப்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆணைக்குழுவிற்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் என்ன தொடர்பு என்று சொல்லி பார்க்கிற போது, இந்த ஒரு காலப்பகுதியில தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைத்தொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார், அமைச்சராக இருக்கின்றார். பட்டலந்த வீடமைப்பு தொகுதி அந்த சந்தர்ப்பத்துல ஒரு கைத்தொழில் அமைச்சுக்கு சொந்தமாகத்தான் இருந்தது. குறிப்பாக அது ரணிலுக்கு கீழே தான் இருந்தது. இந்த ஆணைக்குழுவில் வெளிக்கொண்டு வரக்கூடிய சாட்சியங்கள் மூலம் A2/2, A2/1, A2/3, A7/1, B2, B1, B7 ஆகிய வீடுகள் ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியாக இந்த பெலியகொட போலீஸ் நிலையத்தில் அப்போதைய பொறுப்பதிகாரி டக்ளஸ் பீரிஸ் உள்ளிட்ட போலீஸ் குழுவினருக்கும் இந்த வீட்டு திட்டத்தில் வீடுகள் வழங்கப்பட்டிருந்தமையும் ஆணைக்குழுவினுடைய அறிக்கையில இந்த இவ்வாறான விடயங்கள் வெளிக்கொண்டிருப்பட்டிருந்தது. மேலும் கழனி நாசகார ஒழிப்பு பிரிவு கிட்டத்தட்ட 13 வீடுகளை இங்கு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதுல மிக முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஒரு அலுவலகம் இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே அந்த ஒரு அலுவலகத்தை பயன்படுத்தி தான் இந்த ஒரு விடயம் பல்வேறுபட்ட சித்திரவதைகள் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த இவ்வாறான விடயங்கள் எல்லாம் அந்த பட்டலந்து அறிக்கையில ஆணைக்குழு முன்வைத்த அந்த அறிக்கையில
அன்றைய காலத்திலே வந்து சொல்லப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயங்கள் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஏனையவர்களுக்கு ஏனைய வீடுகளை வழங்குகின்ற போதும் அந்த இடத்துல ரணில் விக்ரமசிங்கவுடைய பரிந்துரை இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே அவருடைய உத்தரவு பணிப்புக்கு அமையத்தான் அந்த வீடுகளும் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த அறிக்கையில வந்து இந்த விடயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த பட்டலந்த ஆணைக்குழுவிற்கு வந்து ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டு விசாரணைகளும் வந்து நடத்துவதற்கும் வந்து ஆணைக்குழு வந்து நடவடிக்கை எடுத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமன்றி சுமார் 3 வருடங்களாக சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டு ஆணைக்குழு வந்து இறுதி அறிக்கையில வந்து பலவிதமான பரிந்துரைகளை வந்து முடிவு செய்திருக்கின்றது. சில பரிந்துரைகள் தொடர்பாக அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது இந்த வதை முகாமுடன் தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மனித உரிமைகளை பாரதூரமான முறையில் மீறியுள்ளதாகவும் அவர்களுடைய பிரஜா உரிமையை பறிப்பதற்காக தேவையான மேலதிக அதிகாரத்தை உயர்நீதிமன்றத்திற்கு வழங்குமாறும் ஆணைக்குழு வந்து முக்கியமான பரிந்துரையை வந்து செய்திருக்கிறது. நிறைவேற்ற அதிகாரத்தை பிரயத்துவப்படுத்தியவர் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்ற அச்சம் இல்லாததுனால மீண்டும் மீண்டும் சட்டத்தை வந்து மீறியுள்ளதாகவும் ஆணைக்குழுவினுடைய பரிந்துரையில வந்து இந்த ஒரு விடயம் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் கையளிக்கப்பட்டால் கூட அந்த அறிக்கையில கூறப்பட்ட விடயங்களோ அல்லது பரிந்துரைகளோ வந்து நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆக இதற்கு காரணம் வந்து முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுவதற்கான முயற்சியில வந்து அன்றைய காலத்துல ஈடுபட்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு விடயத்தை வந்து திட்ட தெளிவாகவே வந்து முன்வைக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில ரணில் விக்ரமசிங்கவிற்கு தற்போது ஒரு விடயம், அதாவது இந்த நேர்காணலூடாக அவர் சொன்ன விடயங்கள் அல்லது அவர் ஊடாக கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் தற்போது அவருக்கு ஒரு பிரச்சனையாகத்தான் தற்போது மாறி இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஒரு அல் ஜசீரா ஊடகத்தினுடைய நேர்காணல வந்து பிபிசி செய்தியாளர் பிரான்சிஸ் வந்து செரிஷன் அல் ஜசீரா நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு முக்கியமான ஒரு ஆவணத்தை காண்பித்து, அதாவது இந்த அறிக்கையை காண்பித்து தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வந்து கேள்வி கேட்டிருக்கின்றார். அரசாங்கத்தினுடைய உத்தரவுக்கு அமைய இந்த அறிக்கை வந்து அச்சிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறாக இந்த ஒரு நிலையில தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இது அரசாங்கத்திடம் முன்வைக்கவில்லை என்ற ரீதியில கருத்தை வந்து வெளிப்படுத்தி தற்போது ஒரு சர்ச்சையான விடயமாக மாறியிருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிலையில தான் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை வந்து இன்றைய தினம் வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதாவது இந்த பட்டலந்து ஆணைக்குழுவினுடைய அறிக்கையானது பொதுமக்கள் வந்து பார்வையிட முடியும், நாளையில இருந்து பொதுமக்கள் வந்து பார்வையிட முடியும் என்று சொல்லி இன்றைய தினம் வந்து அரசாங்கம் வந்து அறிவித்தலை வந்து விடுத்திருக்கிறது. அதாவது இணையதளங்களூடாகத்தான் இந்த ஒரு விடயத்தை நீங்க வந்து பார்வையிடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அரசாங்கம் வந்து அறிவித்தலை வந்து விடுத்திருக்கிறது. இந்த ஒரு விடயத்தை பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்துல சமர்ப்பித்ததன் பிற்பாடு சட்டமா அதிபர் வந்து இந்த விடயத்தை வந்து சொல்லி இருக்கிறார். எனவே 1994ஆம் ஆண்டுல வந்து முன்வைக்கப்பட்ட அந்த விசாரணைகள் தொடர்பான விடயம் இன்று வரை ஒரு காகிதமாகத்தான் இருக்கிறது. அதாவது பரிந்துரைகள் இடம்பெற்றிருக்கிறது, ஆனாலும் நடைமுறைப்படுத்தப்படாத நிலைதான் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில இதற்கு சம்பந்தப்பட்டவர் அல்லது இந்த ஒரு விடயத்தோடு தொடர்பட்டவர் என்று சொல்லப்படுகிற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் இது தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே வந்து அவர் ஒரு சிறப்பு அறிக்கையை தான் நாளைய தினம் முன்வைக்க காத்திருக்கின்றார். எனவே அந்த சிறப்பு அறிக்கையில எவ்வாறான விடயங்கள் இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அந்த அறிக்கையில வந்து குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான விடயங்கள் மற்றும் ஆணைக்குழு முன்வைத்துள்ள பரிந்துரைகள் குறித்தும் அவர் கருத்து தெரிவிக்க உள்ளதாக கூட அவருடைய கட்சி வந்து தெரிவித்திருக்கிறது. எனவே நாளைய தினம் அவர் விசேட அறிவித்தல் அல்லது விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட இருக்கின்றார். அந்த அறிக்கை மீண்டும் வந்து இந்த ஒரு விடயத்தை இன்னும் ஒரு பூதகரமாக்கக்கூடிய ஒரு விடயமாக கூட மாறலாம். நாளைய தினம் பொறுத்திருக்க வேண்டும் அவர் என்ன விடயங்களை வந்து அறிக்கையாக வெளியிடப்பட போகிறாருன்னு சொல்லி. இதே நேரத்துல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பட்டலந்த வதை முகாம் மட்டும் பேசப்பட வேண்டிய விடயம் அல்ல. இதை விட ஏராளமான பிரச்சனைகளோ ஏராளமான விடயங்கள், மனித உரிமை மீறல்கள் வந்து இலங்கையில வந்து இடம்பெற்றிருக்கிறது. எனவே அவ்வாறான விடயங்களையும் வந்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே அவ்வாறான விடயங்களும் மீண்டும் வந்து பேசப்பட்டு அதனூடாக பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு வந்து நீதி வந்து பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. எனவே தற்போதைய அனுர அரசாங்கம் வந்து அவர்களுடைய அந்த தேர்தல் காலத்தின் போது பல்வேறுபட்ட விடயங்களை வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வகையில இந்த ஒரு விடயங்கள், அதாவது இந்த ஒரு வரலாற்று விடயங்களையும் வந்து
ஒரு புரட்டி போட்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனூடாக சிக்கல்ல மாட்டிக்கிட்டார். எனவே அவருடைய இந்த சிக்கல்ல ரணில் விக்ரமசிங்கவை மாட்ட வைப்பதற்கான ஒரு முயற்சியா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அதே நேரத்துல ரணில் விக்ரமசிங்கே மட்டும்தான் இந்த பிரச்சனையில சிக்க போகின்றாரா, அல்லது மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ராஜபக்ஷ குடும்பத்தினரையும் வந்து மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்குள்ளாக கொண்டு வந்து ஏதாவது ஒரு விடயத்தை வந்து இந்த அரசாங்கம் வந்து செய்ய காத்திருக்கிறதா என்கின்ற ஒரு பல்வேறுபட்ட கேள்விகள் வந்து எழுகின்றது. எனினும் முதல் வந்து ரணில் விக்ரமசிங்கவை பார்த்துக் கொள்வோம், அதனூடாக ஏனைய ராஜபக்ஷ குடும்பத்தையும் பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற ரீதியில இந்த பட்டலந்த விவகாரத்தை வந்து தற்போதைய அரசாங்கம் கையில் எடுத்திருக்கின்றதா என்கிற ஒரு விடயமும் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள்ல ரணில் இந்த ஒரு விடயத்துல சிக்குவாரா, அல்லது அவருடைய இந்த வளமையாக அவருடைய ராஜதந்திர நகர்வுகளூடாக இந்த ஒரு விடயத்தையும் வந்து தப்பித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்குமா என்பதும், நாளை அவர் வெளியிட போகிற சிறப்பு அறிக்கையினூடாக பல்வேறுபட்ட விடயங்களும் வந்து மேலும் வந்து வெளித்தெரிய ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட நிலையில நாளை எவ்வாறான மாற்றங்கள் நிகழும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.